வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி கம்ஃபோர்ட் ஜோன் சீரிஸோட 5வது வீடியோங்க. ஆக்சுவலி இதில் இதுவும் ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த கம்ஃபோர்ட் ஜோனை எப்படி மல்டிநேஷ்னல் கம்பெனிங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க, அது மூலமாக எப்படி பணம் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம ஊடாவது சொல்லிகிட்டே வந்துடுவோமே. ஓகே, அவங்க வைக்கிற வலையில் நம்ம எப்படி மாற்றோம் அப்படின்றது தான் விஷயமே. சரி, டயட்டை பற்றி சொல்கிறேங்க. ஓகே, எல்லாருக்குமே உடம்பு குறைக்கணுன்ற எண்ணம் இருக்கும். அதுக்கான முயற்சி, அதுக்கான அதீத ஆர்வம் இருக்கும். முயற்சி எடுப்பாங்க. கம்பல்சரி முயற்சியில் தோற்றுருவாங்க. அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அவங்களா எடுக்கிற முயற்சியில் தோற்றுருவாங்க. இந்த ஒரு சில டயட் ப்ராசஸ், இந்த இந்த ட்ரிங்க்கு குடிங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க. ஒரு சில ஹோட்டல்லாம் கிரியேட் ஆகிருக்கு, கேள்விப்பட்டேன். 30 நாளைக்கு நாங்கள் கொடுக்குற சாப்பாடு மட்டுமே சாப்பிடுங்க, உங்களுக்கு உடம்பு குறையும் அப்படின்லாம் வந்து வியாபாரத்துக்கு வந்துட்டாங்க. ஓகே, இதை பற்றி என்னுடைய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேங்களே. என்கிட்ட 1-2 பேர் டவுட் கேட்பாங்க, டயட் பற்றி கேட்பாங்க. நான் தெரிஞ்சதை சொல்லுவேன். அது என்ன, சாப்பாட்டை குறைப்பா, அவ்வளோதான், காய்கறி சேர்த்துக்கோ, முடிஞ்சால் ப்ரோட்டீன்ஸ், அதாவது முட்டை இறைச்சி சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவேன். சரி சரி அப்படின்ட்டு போவாங்க. கொஞ்ச நாள் கழித்து வந்து என்னாச்சுன்னு திருப்பி கேட்டால், அது முடியல அப்படி, சாப்பாடை குறைக்க முடியல, ஒரு வேளை குறைச்சா அடுத்த வேளை நல்லா பசிக்குது, அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், அந்த கம்ஃபர்ட் ஜோனோட ரகசியம் தெரியும். சரி விடுப்பா அப்படின்றான். கண்டிப்பாக ஃபெயிலு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், ஏன்னா அது அகைன் கான்ட்ரவர்சி டாப்பிக்காக போயிடுது. கொஞ்சம் நெருக்கமானவங்க கிட்ட நான் விளையாட்டாக ஒன்று சொல்லுவேன், ஆனால் சீரியஸான விஷயம் அது. என்னென்னா, இது ஒன்றும் விஷயம் இல்லை, இதே ஒன்று ஒரு ரூமில், ஒரு பாத்ரூம் இருக்கிற ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டு, மொத்தம் ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு தான், அதுவும் இவ்வளோ அளவு தான், அதுவும் இந்தந்த பொருள் தான், இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் சொல்லி உனக்கு கொடுத்து 1 மாதம் வச்சுருந்தா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குறைஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் கஷ்டமான விஷயத்தை நான் சொல்லிட்டாலும் இது ரியல் டைம் உண்மைங்க. இது ரியல் லைஃப்பில் என்னுடைய ஃபேமிலி மெம்பருக்கு ஒருத்தருக்கு நடந்தது. இது உண்மை. அவங்களுக்கு சுகர், பிபி இருக்குது. இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்து கொடுத்து பார்த்து, அதனால் அதோட இங்கிலீஷ் மெடிசனோட பின் விளைவுகள், அவங்க உடம்பு வீக்குன்றதுனால அது நிறைய பிரச்சனை இருந்தது. சரி அப்படின்னும் போது ஒருத்தர் சொன்னார், ஆயுர்வேதிக் மெடிசன் என்ன ட்ரை பண்ணி பாருங்கன்னு. நான் எந்த வித இதுவும் நான் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ண போதில்லை, அதனால் நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அடுத்து என்னென்னு. சரி, இந்த இடத்துக்கு போங்க, இங்கே இது மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஓகே, ரிஸ்க் அட் யுவர் ஓன் ரிஸ்க் இருக்காங்க, அட் யுவர் ஓன் ரிஸ்க்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆல்ரெடி இவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, அதாவது மெடிசன் தான் செட் ஆகலையே அப்படின்னு நான் கொஞ்சம் முயற்சி எடுத்து அனுப்பிச்சி வச்சேன் அந்த இடத்துக்கு. அங்கே ஒரு நாளைக்கு 1100 கிட்டங்க, அதாவது அவங்க விளம்பரத்தில் இருந்தது 1000 ரூபா. அப்புறம் ஃபோன் பண்ணும்போது நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 100 ஏற்றிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, 2 வேளை ஃப்ரூட் டயட்டு, ஒரு வேளை ஒரு மாதிரியான ஹெல்த்தி கஞ்சி கொடுத்துட்டு, அவங்களால என்ன முடியுமோ அந்த மாதிரி சின்ன சின்ன யோகாசனங்களை செய்ய வச்சுருக்காங்க. சின்ன சின்ன யோகாசனங்கள். அப்புறம் இந்த இது சூரிய இது பண்ணுவாங்க தெரியுங்களா, உடம்பு மொத்தம் எண்ணெய் தடவி வாழை மட்டை கட்டி வெயிலில் படுக்க வச்சு ஒன்று பண்ணுவாங்கள்ல, அதை பற்றி கூட தெரியாதுங்க. அதெல்லாம் பண்ண வச்சுருக்காங்க. இதோட விளைவு, அவங்களுடைய எக்ஸஸ் வெயிட்டு நல்லா நியர்லி 7 நாள் கேம்ப்பு 5 கிலோ வெயிட் குறைஞ்சி போச்சு. பார்த்தா அவங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது. ஏறக்குறைய ஒரு மாதிரி பிபி சுகர்லாம் கூட கண்ட்ரோலுக்கு வந்திருந்தது. அவ்வளோதான், அதுக்கு மேலே காசு கொடுக்க முடியாது எங்களால். நாங்கள் வந்துட்டு 7 நாள் பயிற்சி தான் போனோம். அது அவங்க நிறைய மார்க்கெட்டிங் வச்சுருந்தாங்க. இதே 15 நாள் இருக்குது, 30 நாள் இருக்குன்னாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எங்களால் கொடுக்க முடியாது. ஓகே, முடிஞ்சது, வந்துட்டோம். அவங்க சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, இதே ப்ராக்டிஸ் தான், இதில் உங்களால் செய்ய முடிஞ்ச யோகாசனம் செய்யுங்க, நாங்கள் சொன்ன சாப்பாடு சாப்பிடுங்க. ஓகே, ஸோ கம்பல்ஷனில் அவங்களுக்கு வெயிட் குறைஞ்சிது. வீட்டுக்கு வந்தால் அவங்க சொன்ன அந்த ஃப்ரூட் டயட்டை அவங்களால எடுத்துக்கவே இல்லை. திரும்ப அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டு பழைய டயட்டு அகைன் பிபி சுகர் பிரச்சனை, அதே இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ இதுதான் கம்ஃபர்ட் ஜோன் ஓவர் கம் பண்ணணும்னா ஒரு கம்பல்ஷனில் மட்டும்தான் அது நடக்கும். ஓகே, அந்த கம்பல்ஷனில் நடக்கும், இல்லைன்னா நீங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். நான் இதை எதுவுமே பண்ணாமல் எனக்கு உடம்பு குறையும், எல்லாம் என்கிட்ட அதிகமான கேட்ட கேள்விக்கு இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த வெயிட் ரெடியூசிங் போட்டு பாருங்கள், ஹெல்த் ட்ரிங்க்ஸ், பில்ஸ்,
இன்னும் என்னென்னவோ வந்துட்டுருக்கு. இதுதான் நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன், நம்மளுடைய வீக்னஸை அவங்க ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீண்டும் விவாதிப்போம்.